ரிஷப் செட்டி அவருடைய சம்பளத்தை ஒரு கடைசியா எடுத்துக்கிறார். அப்ப அவருக்கான பணத்தை படத்துல போடுறாங்க, திரையில காமிக்கிறோம் நம்ம. அதனால அந்த படம் கிராண்டியரா இருக்கு. நம்மளுது பாதி சம்பளத்துக்கே போயிருது. இப்ப மீதியை வச்சு படம் எடுக்கணும் பொழுது அந்த கிராண்டியர் திரையில வரமாட்டேங்குது. இதுதான். அப்ப இதுக்கு காரணம் வந்து பெரிய நடிகர்கள் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கட்டாயமா பெரிய நடிகர்கள் அவங்கள்ட்ட இருக்கிற அந்த இலகுத்தன்மை இல்லாம போகுது. இப்போ இதே பணத்தை சார் படம் முடிஞ்ச பிறகு எனக்கு கொடுங்க, அல்லது பிசினஸ் பண்ணிட்டு கொடுங்கன்னு சொன்னா யாரு இங்க ஏமாத்த போறா? இல்லையே. அப்ப ஏன் அது பிடிவாதமா இருக்காங்க? நீ எனக்கு பணத்தை 50% முதல்ல கொடு, மாசம் மாசம் இவ்வளவு கொடு, அல்லது ரிலீஸ்க்கு முன்னாடி இவ்வளவு கொடு அப்படின்னு இவங்க சொல்றது இருக்குல்ல. இதை இன்னும் கொஞ்சம் அவங்க காம்ப்ரமைஸ் ஆகி இப்ப ப்ராஃபிட் ஷேர்ல கொஞ்சம் பேர் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப சிவகார்த்திகேயன் வந்து பராசக்தி படம் ப்ராஃபிட் ஷேர்ல தான் நடிக்கிறார். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது ஒரு வகையில நல்லதுதான். இன்னைக்கு சிவகார்த்திகேயன் ஆரம்பிச்சு வச்ச இந்த பழக்கம் மற்ற பெரிய நடிகர்களுக்கு போயிடுச்சுன்னா